ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரு லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். கடவுளை கும்பிட்டு கொண்டு இன்றைய புதன்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை செய்துட்டேன். காலமை 4:30 கிளம்பி குளிச்சுட்டு என் பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்ய ஆரம்பிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பூவெல்லாம் மாஞ்சு கொண்டு பூஜை அறைக்குள்ள வச்சாச்சு. அதுக்கு பிறகு நிலவாசலை கழுவிட்டு எல்லாரும் விளக்குகளுக்கும் திரி மாத்தியாச்சு. திரி ஒவ்வொரு நாங்க காலமையும் பின்னேரமும் திரி மாத்தி கொண்டிருக்கணும். எரிச்ச திரியிலேயே இருக்கிற இல்ல. ஸோ நானுமே அப்படித்தான் திரியை காலமையும் பின்னேரமும் மாத்திடுவேன். அந்த எரிஞ்ச திரியை ஒரு போத்தலுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிறேன். திரியெல்லாம் மாத்தின பிறகு தெய்வங்களுக்கு பூவால அலங்காரம் செய்துட்டேன். ஸோ இன்றைக்குமே நிறைய பூ ஆஞ்சபடியால பூவாலேயே எல்லாருக்கும் அலங்காரம் செய்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நிலவாசலுக்கும் கொண்டு பூ வச்சாச்சு. ஸோ இன்றைக்கு நிலவாசலுக்கு வெள்ளை கலர் பூவும் மஞ்சள் கலர் பூவும் வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு தீபாராத்தி காட்ட வலிக்கிட்டேன். நான் ஒவ்வொரு நாளுமே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்து கொண்டு வரேன். ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை உங்களுக்கு போடுற நேரம் போர் அடிச்சிருமோ அந்த இதுலதான் நான் வீடியோ போடாம விட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேணும்னு சொன்னா சொல்லுங்க. நான் டெய்லியுமே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ எனக்குமே வீடியோ எடுக்காம மனதார சாமியை கும்பிடணும்னு சொல்லிட்டேன். நானுமே சம்டைம் வீடியோ எடுக்காம விடுறது. இன்றைக்கு வீடியோ எடுத்துட்டேன். இனி 2-3 நாளைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ வராது. ஏன்னா நான் இன்றைக்கு மாமி வீட்டை போறேன் புது வருஷத்துக்காக. அதால இனி வீட்டை திரும்பி வந்த அப்புறம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய ஆரம்பிப்பேன். ஸோ பிரபஞ்சத்துக்குமே தீப ஆராத்தி காட்டின பிறகு வாசல்லையே இந்த தாமரத்தை தாகம் வச்சிருக்கிறோம். நேற்று தாமரை கொடியுமே வச்சாச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு இனித்தான் வேற மினி விலோக்க. ஸோ அங்கேயுமே தாமரத்து தாகத்துக்குமே தீப ஆராத்தி காட்டி அதே மாதிரி முன்னுக்கு சங்குல பூ வச்சிருக்குது. ஸோ அதுக்குமே தீப ஆராத்தி காட்டிட்டு பூஜை அறைக்குள்ள விநாயகருக்கு தீபாராத்தி காட்டிட்டு அதே மாதிரி லக்ஷ்மி அம்மாக்கும் காட்டிட்டு முருகருக்கும் காட்டியாச்சு. என்ற வேண்டுதலையும் வச்சாச்சு. என்ற வேண்டுதல் யூடியூப்ல நல்லா ரன் ஆகணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு சொல்லி இந்த வேண்டுதலையும் வச்சாச்சு. இது நான் இப்ப டெய்லி வைக்கிற வேண்டுதல் தான். ஸோ அவையில் நிறைவேற்றி தருவின நம்பிக்கையில டெய்லியுமே இந்த வேண்டுதலை வச்சு கொண்டிருக்கிறேன். ஸோ நான் இந்த யூடியூப்ல சக்சஸ் ஆகணும் அது உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்க்குற நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். நானுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் போட்டுக்கொண்டே இருப்பேன். மார்னிங் 4:30 கிளம்பி விளக்கு வைக்கிறதால நான் மட்டும்தான் வீட்டை எழும்புறது. மற்றாக்கள் எல்லாரும் லேட்டா தான் எழும்புவினோம். அதால எந்த ஒரு சத்தமும் இல்லாம அமைதியா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்வேன். அது மனசுக்கு நல்ல அமைதியா இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். ஸோ நீங்களுமே இதே மாதிரி மார்னிங்களுமே பிரம்ம முகூர்த்த பூஜை செய்து பாருங்க. உங்களுக்குமே மனசுக்கு ஒரு அமைதி ஒன்று கிடைக்கும். பூஜை அறையில தீப ஆராத்தி காட்டி முடிய குபேரர் கண்டுக்கும் தீப ஆராத்தி காட்டியாச்சு. அதே மாதிரி வெளியில கொழுவி இருக்கிற பிள்ளையாருக்குமே தீப ஆராத்தி காட்டிட்டு மாயவருக்கும் தீப ஆராத்தி காட்டியாச்சும். மாயவருக்கு தீபம் காட்டி கொண்டிருக்கிற நேரம் இந்த பள்ளி மாயவற்ற பழத்துக்கு பின்னால இருந்து லக்ஷ்மி அம்மாட்ட போயிட்டு. ஸோ அது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர மாதிரி இருந்துச்சு. அதுதான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். லக்ஷ்மி அம்மாவுக்கும் தீப ஆராத்தி காட்டி முடிய அப்படியே கிச்சனுக்குள்ள அடுப்புக்கும் காட்டி உப்புக்கும் காட்டியாச்சு. நாங்க சாமி கும்பிடுற நேரம் பள்ளி சொல்லுறதும் இல்லைன்னா பள்ளி அதுல நிக்கிறதுமே நல்ல சகுனம்னு சொல்லுவினேன். ஸோ அதே மாதிரி தான் எனக்குமே டெய்லி ஒவ்வொரு நாளுமே நான் பூசை செய்யற நேரம் தலைவாசல்ல இல்லைன்னா சாமி அறைக்குள்ள நிப்பினேன். அன்றைக்கு முருகருக்கு பக்கத்துல நின்றுச்சினம். அதையுமே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். தீபாராத்தி காட்டி முடிச்சிட்டு ஊதுபத்தி காட்ட வலிக்கிட்டேன். தலைவாசலுக்கும் கொண்டு காட்டிட்டு அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கும் காட்டியாச்சு. பிறகு தாமரத்திலகத்துக்கும் காட்டி சங்குக்கும் காட்டியாச்சு. இப்படித்தான் என்ற டெய்லியுமே என்ற பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்கு. சங்கு நிறைய காலமாகிட்டு வாங்கி அதால கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் முறிபட்டுட்டு ஸோ இனி திருப்பி பெயிண்ட் வாங்கி அதுவுமே பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ற நேரம் அது நான் போடுறேன் உங்களுக்கு வீடியோவை.
பூஜை அறைக்குள்ள வந்து இங்க உள்ள தெய்வங்களுக்குமே ஊதுபத்தி காட்டியாச்சு. பூ வந்து நிறைய கிடைக்கிறபடியால நான் ஃபுல்லாவே அப்படி பூவாலேயே டெக்கரேட் பண்ணிடுவேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த பூ அலங்காரம். இனி வருங்காலங்கள்ல வந்து மாலையும் கட்டி போடலாம்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறேன். பாப்போம் எவ்வளவு தூரத்துக்கு அது சக்சஸ் ஆகுதுன்னு சொல்லி. சாய்பாபாவுக்கும் கத்தியாச்சு. அதே மாதிரி சரஸ்வதி அம்மாவுக்கும் முருகருக்குமே கத்தியாச்சு. சரஸ்வதி அம்மாவோட கண்ணை பார்க்குற நேரம் எனக்கு இப்பவுமே ஒரு ஆச்சரியமா இருக்கும். தெய்வீக சக்தி அப்படி நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. பிரம்மமுகூர்த்த பூஜை செய்யற நேரம் எந்த ஒரு அவசரமும் இல்லாம அமைதியா இந்த பூஜையை வந்து செய்து கொண்டிருப்பேன். சோ அது வந்து மனசுக்கு வந்து நல்ல நிறைவா இருக்கும். இந்த மாயவற்ற படம் வந்து நான் வள்ளிபுரம் ஆழ்வார் கோயிலுக்கு போயிட்டு வரைக்குள்ள வாங்கி கொண்டு வந்தது. தை மாதம் வந்து நான் மாமி வீட்டுல நின்றபடியால அங்க மாயவற்ற கோயிலுக்கு போயிட்டு இந்த படத்தை வாங்கி கொண்டு வந்தது. சோ நான் எப்ப மாமி வீட்டை போனாலுமே மாயவரை போய் கும்பிடுத்தான் வருவேன். அடுத்த முறை போற நேரம் நான் உங்களுக்கு அந்த மாயவற்ற கோயிலை வந்து வீடியோ எடுத்து போடுறேன். பாத்தீங்கள் என்றாலே தெரியும். அந்த கோயில இருந்து வரைய மனசு இருக்காது. அவ்வளவு ஒரு அமைதியா இருக்கும் அந்த கோயில். ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் யாரெல்லாம் அந்த வள்ளிபுர ஆழ்வார் கோயிலுக்கு போயிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்த கோயில் வந்து பருத்தித்துறையில இருக்குது. ஊதுபத்தி எல்லாம் காட்டி முடிய நிலவாசலுக்கு வந்து சாம்பிராணி காட்ட வலிக்கிட்டேன். இன்னைக்கு வந்து கோலம் போடையில புத்தாண்டுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டுட்டேன். அது எப்படி இருந்துச்சோ தெரியல. ஆனா இனி வந்து இப்பதான் பழகி கொண்டிருக்கிறேன் கோலம் போடுறதுக்கு. வீடியோஸ்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பழகி போட வலிக்கிட்டுவேன். கோலப்பொடியுமே வாங்கி இருக்கிறேன். ஸோ அதை வந்து இனி அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணணும். அதோட ரேஷியோ எல்லாம் எனக்கு தெரியல. இப்பதான் யூடியூப் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணின பிறகு நான் இனி கோலமும் போட்டு வீடியோ எடுக்கிறேன். ஆனா புத்தாண்டுக்கு கோலம் போட்டுட்டு பூஜை செய்யற நேரம் அக்காவை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னவ கோலம் எல்லாம். வீடியோக்கு எப்படி இருந்தோ தெரியல. ஆனா நேர்ல பாக்குற நேரம் உண்மையாலுமே நல்லா இருந்தது அந்த கோலங்கள் எல்லாம். அந்த கோலம் வந்து திடீரென்று போட்ட கோலம் தான். இனி வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு எந்த கோலம் போடலாமன்னு சொல்லி விடிய எழும்பி கோலம் போடலாமன்னு இருக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கோலமுமே போட்டு வீடியோக்கள் வரும். தலைவாசல்ல சாம்பிராணி காட்டிட்டு பூஜை அறைக்குள்ள வந்து இங்க உள்ள தெய்வங்களுக்குமே சாம்பிராணி காட்டியாச்சு. தலைவாசலுக்குமே சாம்பிராணி காட்டிட்டு பூஜை அறைக்குமே கொண்டு வந்து சாம்பிராணி காட்டியாச்சு. தலைவாசலுக்கு வந்து சாம்பிராணி காட்டின பிறகு பூஜை அறையில உள்ள தெய்வங்களுக்குமே சாம்பிராணி காட்டியாச்சு. அதுக்கு பிறகு திருப்பியும் வெளியே கொண்டு வந்து குபேர கண்டுக்கும் பிள்ளையார் மாயவருக்கெல்லாம் சாம்பிராணி காட்டியாச்சு. இந்த சாம்பிராணி புகை வந்து வீடு ஃபுல்லாவே இருக்கிற நேரம் அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷனை தானாவே கொண்டு வந்துடும். ஸோ அன்றைக்கு ஃபுல்லாவே பாசிட்டிவ் வைப்ரேஷனோடய நாங்களும் இருப்போம். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்குமே இதெல்லாம் பிடிக்கும். பிறகு தினமுமே எழும்பி இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. சாம்பிராணி ஆராத்தி காட்டின பிறகு கற்பூர ஆராத்தி நிலைவாசலை காட்ட வலிக்கிட்டேன். நிலைவாசலை காட்டிட்டு அதே மாதிரி தாமரை தடாகத்துக்குமே காட்டிட்டேன். ஸோ இந்த தாமரை தடாகம் வந்து தாமரையும் வச்சாச்சு. இனி வளர்ந்து அது பூ பூக்குறது தான். ஸோ அதெல்லாம் பூ பூக்குற நேரம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாசலுக்கு கற்பூர ஆராத்தி காட்டி முடிய சங்குக்கும் காட்டியாச்சு. அதே மாதிரி தாமரை தடாகத்துக்கும் காட்டி பிரபஞ்சத்துக்குமே காட்டியாச்சு. தெய்வத்துல வந்து நம்பிக்கை இருக்கணும். முதல்ல நம்பிக்கை இருந்தால்தான் நாங்களுமே இந்த பூஜையை வந்து மனசு நிறைவோட வந்து செய்ய இயலும். நம்பிக்கை இல்லாட்டிக்கு வந்து நாங்க இந்த பூஜை வந்து செய்ய இயலாது. நீங்க வேணுமெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. நானுமே இப்படித்தான். முந்தி வந்து நம்பிக்கை இல்லாதபடியால நான் இந்த பூஜைகள் எதுவுமே செய்ய இல்லை. இப்ப வந்து நம்பிக்கை வந்த பிறகுதான் இந்த பூஜைகள் எல்லாம் விளம்பி செய்ய வலிக்கிறேன். பிரம்ம முகூர்த்த பூஜைன்றதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கு பிறகுதான் நான் வீடியோஸ் பார்த்து தான் இதில் தெரிஞ்சு கொண்டேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி. உண்மையாலுமே சக்தி வாய்ந்த பூஜை இது, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை. எல்லாருமே மார்னிங்லையுமே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்து பாருங்க. உங்களோட வாழ்க்கையில உண்மையாலுமே ஒரு அதிசயம் நடக்கும். உங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு சொல்லி நானுமே கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி கொள்ளுறேன். இன்னைக்கு வந்து கிச்சனுக்கு வந்து கோமாதா பூஜையும் செய்துட்டேன். கோமாதா வாங்க இல்லை. ஸோ வந்து கோமாதாவை நினைச்சு கொண்டு விளக்கு வச்சு பூஜை செய்துட்டேன். அதுவுமே ஒரு கிளிப்பை எடுத்து போட்டிருக்கிறேன் பாருங்க. எப்பவுமே நாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிற நேரம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க இந்த வாழ்க்கையை தந்ததுக்கு நன்றி தெரிவிக்கணும். நானுமே அப்படித்தான் நன்றி தெரிவிச்சாச்சு. ஸோ கடைசியா வந்து இப்படித்தான்
ஸோ கடைசியா வந்து இந்த பூஜை அறை வந்து இப்படித்தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் இந்த பூஜை வீடியோக்கு வந்து பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்குமே இன்னும் வீடியோ போடக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கோமாதா பூஜை எப்படி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.